உங்கள் மத்தியிலே என்னுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக கொடுத்த தருணத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த வருடம் நம்ம வெளியில் ஒரு ஸ்டேஜ் எல்லாம் போட்டு நம்ம கன்வென்ஷன் பண்ணோம். இந்த வருடத்தில் ஆலயத்திற்குள்ளாக நம்ம அதை செய்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு என்ன விசுவாசம் அப்படின்னா, அடுத்த வருஷம் நீங்கள் வெளியிலேருந்து யாரையும் கூப்பிட மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் எப்பவுமே நிறைய பேர் பைபிள் காலேஜெலாம் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு கேட்டேன். நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு இல்லையா? ஆரம்பிச்சாச்சு இல்லையா பைபிள் காலேஜு? ஆமாம், 1 இயர் கோர்ஸ். அதான் சொன்னேன், அடுத்த வருஷம் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கன்வென்ஷன் ஸ்பீக்கராக மாறிடும். அல்லேலூயா! கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படியாக அதுதான் வளர்ச்சி இல்லையா? நம்ம சபையில் நீங்கள் எழுந்து பிரகாசிக்க வேண்டும், வெளியிடங்களுக்கு சென்று கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். அல்லேலூயா! கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த அருமையான மாலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளில் கூட அப்பா, நாங்கள் இந்த லெந்து காலத்தின் முடிவில் நீர் கல்வாரி சிலுவையிலே பட்ட பாடுகள் தகப்பனே, அது குறித்ததான காரியங்களை தியானிக்க தேவரே நீர் உதவி செய்து வருகிறீர். இந்த 2வது நாள் கூட்டத்திலும் கர்த்தர் நீர் எங்களோடு இருந்து இடைபட வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம். நாளை தின கூட்டத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமாறு செபிக்கிறோம். வேதத்திலிருந்து நாங்கள் சில பகுதிகளை தியானிக்கும் போது நீர் எங்களோடு இடைபட வேண்டுமாறு நாங்கள் செபிக்கிறோம். அடையனை மறைத்து நீர் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வேதாகமத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் இல்லையா? சரி, ஒரு கேள்வி. நேற்றைய தினம் என்ன? சிலுவையில் அறைந்த தினம். வேற என்ன சொல்லுவோம் நம்ம? புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே. சரி, நாளைய தினம் ஈஸ்டர், உயிர்த்தெழுந்த திருநாள். இன்னைக்கு என்ன? கல்லறையில் அடக்கம் பண்ண. வேற என்ன செஞ்சார் இயேசு கிறிஸ்து? அவங்களுக்கு ஒரு கைதட்டு இல்லாமா? வேற என்ன நடந்தது? சரி இல்லையா? இது ஒரு முக்கியமானது, நம்ம மறந்துடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவ சிலுவைக்குள்ள கல்லறைக்குள்ளே வைத்துட்டு அந்த கல்லை புரட்டி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த உயிரோடு எழுந்தார் அப்படின்னு சொல்லி நினைக்கிற காரியங்கள் இருக்கக்கூடாது இல்லையா? நம்ம 3 காரியங்களை அதை குறித்து நம்ம தியானித்துட்டு அதற்கப்புறமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய சொல்லி இருக்கிறார், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்துல 53வது வசனத்திலே நம்ம வாசிப்போம். 53வது வசனம். அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலம் ஒருவனும் மயக்கப்படாததுமாய் இருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். நம்ம நேற்று தினத்துல தியானிக்கும் போது அந்த சிலுவையில இயேசு கிறிஸ்து 7 வார்த்தைகளை சொன்னார் என்று சொல்லி தியானித்திருப்போம். அந்த 7 வார்த்தைகள் சொன்னது தியானித்து முடித்ததுக்கு அதுக்கப்புறமாக என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரங்களில் அதை நம்ம என்ன பண்ணிடுறோம், அப்படியே கடந்து சென்று விடுறோம். அதுக்கப்புறமாக என்ன நடந்தது இல்லையா? அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். 50வது வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 50வது வசனம் வாசிப்போம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு புதிதாக ஒரு கேரக்டர் யோசேப்பு என்று சொல்லி ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த மனிதன் இவ்வளவு நாளாக வேதாகமத்தில் அறியப்படாத ஒரு மனிதனாக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அவர் பாத்தீங்கன்னா அவர் தொடர்ந்து பாருங்க 51வது வசனம். அரிமத்தியாவில் இருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தான். அவன் பிளாத்தவனிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு. இதுல இந்த மனிதனை குறித்து ஒரு சில காரியங்களை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? இந்த யோசேப்பு என்ற ஒரு மனிதன் எப்படி இருந்தானா, இந்த மனிதனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட சில குணாதிசயங்கள் இல்லை, அது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில
நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக காணப்பட்டது. முதலாவது இந்த மனிதன் யார் அப்படின்னு சொன்னா ஒரு ஆலோசனைக்காரன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆலோசனைக்காரன் என்று சொன்னால் அந்த நாட்களில யூதேயர்ல பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கூட நீங்க பார்க்கும்போது அது சிலுவையில் அறையிறதுக்கு எடுத்துக்கொண்டு போறாங்க, பிலாத்துக்கிட்ட எடுத்துட்டு போறாங்க. ஒவ்வொரு இடமா கொண்டு போகும்போது அந்த இடத்துல பிரதான ஆசிரியர் இருக்கிறாங்க, ஆலோசனை சங்கத்தார் காணப்பட்டார்கள். வேதாந்தத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அநேக இடத்துல ஆலோசனை சங்கத்தார் என்று சொல்லி அப்படியான ஒரு ஆலோசனை சங்கத்துல இருக்கிற ஒரு மனிதர், அவர் முக்கியமான ஒரு மனிதராக அறியப்பட்டு இருக்கிறார் இல்லையா? அப்படியான ஒரு பதவியில, அப்படியான ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருந்த ஒரு மனிதனாக இருக்கிறார் சொல்ல, ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தான ஒரு பதவியில இருக்கிறார். சகைவு குறித்து நம்ம வேதாந்தத்தில் பார்க்கிறோம் இல்லையா? அவன் அந்த இடத்துல ஒரு வரி வசூலிக்கிற ஒரு மனிதனாக, சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து உள்ள மனிதனாக இருந்தான். ஆனால் இயேசுவை தேட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சை உள்ள மனிதனாக இருந்தான். அதே போல இந்த இடத்துல இந்த யோசேப்பு என்ற மனிதனை குறித்து பார்க்கும்போது இவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஆலோசனைக்காரன். சொசைட்டில இவருக்கு என்று ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, இவருக்கு என்று ஒரு அந்தஸ்து இருக்கு. அவர் என்ன பண்றாராம்? ஆலோசனைக்காரன் தாராம். அப்படி இருக்கிற மனிதன் அவருக்கு அடுத்ததாக ஒரு சர்டிபிகேட். அவன் எப்படிப்பட்ட மனிதனா? உத்தமனும் நீதிமானுமா இருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை எந்த இடத்துல வைத்து இருந்தாலும் சரி, நம்ம வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, தொழில் செய்கிற எந்த ஒரு படிக்கிற இடமாக இருந்தாலும் சரி, எதுல இருந்தாலும் நாம் எப்படியாக காணப்பட வேண்டுமா? உத்தமனும் நீதிமானும். அப்படியான ஒரு கேரக்டர் இல்லையா? அவன் அந்த ஆலோசனை சங்கத்துல இருக்கிறாங்க. ஆலோசனை சங்கத்துல இருந்தவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? இயேசுவை எப்படியாவது சிலுவையில் அரைஞ்சு விடணும், அவரை எப்படியாவது அவரை கொன்று விட வேண்டும் என்று சொல்லி நிறைய திட்டங்கள்லாம் போட்டு கொண்டிருந்தாங்க. ஆனால் இவன் உண்மையான மனிதனாக காணப்பட்டான். இவனுக்கு அதுல சம்பந்தம் இல்லை என்று சொல்லி பின்பாக நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அடுத்த வருஷம் பார்த்தீங்க, அடுத்த 51 அவன் யூதேயருடைய பட்டணம் என்று அரிமத்தேயாவிலிருந்து வந்தவன். அந்த அவனுடைய காரியம் எங்கிருந்து வந்தவன் என்று சொல்லி பார்த்து, அதுக்கு அடுத்துதான் முக்கியமானது தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும். அல்லேலூயா. நான் தேவனுடைய ராஜ்யம் வருகிறதுக்கு காத்திருக்கிறோமா? அவருடைய சித்தம் செயல்படுவதற்கு நம்ம காத்திருக்கிறோமா இல்லையா? இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. நாம் அதற்கு காத்து கொண்டிருக்கிறவர்களாக, கர்த்தர் எனக்காக என்ன வைத்திருக்கிறார், நான் கர்த்தருக்காக என்ன செய்ய வேண்டும் இல்லையா? இந்த யோசேப்பு என்ற மனிதன் ஒரு ஆலோசனைக்காரனாக இருக்கிறான், சொசைட்டில நல்ல மனுஷனா இருக்கிறான், உண்மை உத்தமமா இருக்கிறான். ஆனால் இவன் எதுக்காக காத்து கொண்டு இருக்கிறான்னா, எனக்கு நல்ல பணம் வரணும், பொருள் வரணும், அப்படி உயரணும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கல. தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக அவன் காத்திருந்தனாக காணப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அதற்கு அடுத்தவ பார்த்த யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியானவங்க இருந்தாங்க. எல்லாரும் சொல்றாங்க, ஆலோசனை சங்கத்தில் இருக்கிறவங்க, பிரதான ஆசிரியர், மக்கள் எல்லாம் திரண்டு இயேசுக்கு எதிராக சதி செய்யறாங்க. அவரை சிலுவையில் அறைய வேண்டும், அவரை கொன்று போட வேண்டும், அவரை புறம்பே தள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இவனுக்கு அதுல சம்பந்தம் இல்லை. இவன் ஒரு தனித்த மனிதனாக போராடுகிற மனிதனாக இருந்தான். அதுதான் அந்த இடத்துல கடைசி வரைக்கும் அவர் நின்று அந்த இடத்துல பிலாத்து இடத்துல போய் இயேசுடைய சரீரத்தை கேட்டு அந்த அடக்க ஆராதனை காரியங்களை அவன் செய்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட தனித்து இருக்கிற இப்படியாக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம் காணப்பட வேண்டும் இல்லையா? உலகத்துல எல்லாரும் வேறு விதமாக இருக்கலாம், ஆனால் நம்ம கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம், நமக்கு அவருக்கென்று காத்திருக்கிற அனுபவம், அவருக்காக ஏதோ செய்யணும். எல்லாம் சிலுவையில் அடைஞ்சிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல இங்க இருந்தா நம்மளுக்கும் ஆபத்து, நம்மளுக்கும் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் இந்த மனிதன் என்ன பண்ணாராம்? இயேசுடைய சரீரத்தை பிலாத்தின் இடத்துல பெர்மிஷன் வாங்கி அதை எடுத்து என்ன பண்ணாராம்? 53வது வசனத்தை பாருங்க. அந்த சரீரத்தை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி அப்படியான ஒரு நல்ல ஒரு அடக்கம் இல்லையா? அது ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இல்லாதபடி ஒரு நல்ல ஒரு அடக்கம் செய்யும்படியாக அவர் அந்த இடத்துல அந்த காரியங்களை அவர் செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக அறியப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் இயேசுக்காக ஏதாவது செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் காரியங்களை செய்தார், அதற்காக நான் அப்படியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு வாஞ்சை நமக்குள்ளாக காணப்பட வேண்டும் இல்லையா? இதை தான் முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இல்லையா? அந்த சிலுவை கல்வாரி சிலுவையில் 7 வருஷங்களுக்கு பின்பாக நடந்த சில காரியங்கள் இல்லையா? அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது 23 23ஆம் அதிகாரம் 43வது வசனம். நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். இந்த நாள்ல
என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3 காரியங்கள். முதலாவதாக அவருடைய சரீரம் கல்லறைக்குள்ளாக வைக்கப்பட்டிருந்தது. இரண்டாவதாக அவர் பரதீசிலே காணப்பட்டார் இல்லையா. அதுதான் அவங்க சொல்றார், அந்த கல்லனை பார்த்து சொல்றார், நீ என்னுடைய கூட பரதேசியில் இருப்பார். அந்த பரதேசியில அவர் இருக்கிற அந்த அனுபவத்தை காணப்படுது. கல்லணை குறித்து கூட சில காரியங்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 40வது வசனத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மற்றவன் அவனை நோக்கி, ஆமா நீ இந்த ஆக்கினை படிங்க மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருக்க தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? இந்த பாருங்க, ஒரு கல்லன், அவன் ஒரு திருடன், ஏதோ ஒரு தவறுக்காக பிடிக்கப்பட்டிருக்கிறான், அவனை சிலுவையில் அறைஞ்சிருக்காங்க. இருந்தாலும் அவனுக்குள்ளாக ஒரு தெய்வ பயம் காணப்பட்டது இல்லையா. நம்ம இந்த நாட்களில் பார்க்குறோம், ஆலயத்துக்கு ஒழுங்கா வரன்னு சொல்றோம், விசுவாசிகள் என்று சொல்றோம், ஆனால் தெய்வ பயம் குறைந்து காணப்படுகிறது இல்லையா. எல்லாம் சொல்லுவாங்க டேக் இட் கிராண்டட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எல்லாம் ஓகே, எல்லாம் பண்ணிக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை போய் நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தனமான போக்கு இந்த நாட்களிலே அநேகரிடத்துல காணப்படுகிறது. அப்படியாக இல்லாதபடி ஒரு தேவ பயம் இந்த மனிதனிடத்துல காணப்படுகிறது. அவன் தன்னுடைய காரியங்களை அறிந்திருக்கிறான். அந்த மற்ற கல்லனை பார்த்து சொல்றான், நம்ம பாவம் செஞ்சிருக்கோம், நம்ம திருடி இருக்கோம், ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், அதுக்காக நம்ம ஆக்கினைக்கு உட்படுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாங்க இல்லையா. அடுத்த வசனத்துல, நாமோ நியாயத்தின்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலன் அடையும். அவனுக்கு தெரியுது எதுக்காக எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவன் சொல்லுகிற காரியம், இவரோ படிங்கத தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றார். ஆமென். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மனிதனை கடிந்து கொள்கிற காரியத்தை பார்க்கிறோம் இல்லையா. அவனுக்கு இருந்த வைராக்கியம், அவனுக்குள்ள இருந்த அந்த நல்ல விஷயத்தை சொல்லுகிற குணம் இல்லையா. அது நம்ம இந்த காலத்துல எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா சுவிசேஷத்தை அறிவிக்கிற குணம், காஸ்பல் சொல்லுகிற ஒரு குணம் நம்ம இடத்துல காணப்பட வேண்டும் இல்லையா. வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சமயம் கிடைத்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்ன பண்ணுமா, திருவசனத்தை எப்படி சொன்னோம், பிரசங்கிக்க வேண்டும், சொல்ல வேண்டும் இல்லையா. ஆனா நம்ம அநேக நேரங்களில் நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், நம்ம கூட இருக்கிறவங்க வேலை செய்யறவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பை கஷ்டாவியான உள்ள இருந்து ஏவுவார், மகனை இதை சொல்லு, மகளே இதை சொல்லு அப்படின்னு சொல்லுவார். ஆனா என்ன பண்ணுவோம், சொல்லாம இருக்கும். ஆனா இந்த மனிதன் என்ன பண்றாரு, ஒரு நற்சாட்சி, அந்த இடத்துல ஒரு சாட்சி கொடுக்கிற ஒரு அனுபவம் இல்லையா. அந்த இடத்துல என்ன சொல்றாராம், இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று சொல்லுகிறார் இல்லையா. இப்படியான ஒரு நல்ல விட்னஸிங் லைஃப், சாட்சி உள்ள ஜீவியத்தை கர்த்தர் அந்த இடத்துல வாழ்ந்து காட்டினார் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது இல்லையா. அந்த இடத்துல அதற்கு பின்பாக 42வது வசனத்துல பார்க்கும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லுகிறார் இல்லையா. அந்த இடத்துல ஒரு தாழ்மை இல்லையா, அந்த தாழ்மையின் குணம் நம்ம இடத்துல காணப்பட வேண்டும். இந்த நாட்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் இருக்கிறது மேட்டிமை தான் இல்லையா. ஒருவேளை அந்த கல்லனை கடிந்து கொள்றான், அடுத்த கல்லனை பார்த்து கடிந்து கொள்ளுறான், ஆனா அவருக்குள்ள இருந்த ஒரு தாழ்மையின் குணம் இயேசு கிறிஸ்துவ பார்த்து சொல்றான், அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லு இல்லையா. அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து அந்த 43வது வசனத்திலே வாசிப்போம், இயேசு அவனை நோக்கி, நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே என்று சொல்லு. அப்படியா அந்த இடத்துல கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஒரு உண்மையை அவர் சொல்கிறார். இன்றைய நாள்ல அவர் பரதேசில் இருக்கிறார். அப்போ அவர் சிலுவையில் அறையப்பட்டு அவருடைய ஆவி கடந்து சென்ற பின்பு அவர் இன்றைய நாளில் அவர் எங்க இருக்கிறாராம், பரதேசியிலே இருக்கிறார். முதலாவதாக அவருடைய சரீரம் கல்லறைக்குள்ளாக இருந்தது என்று சொல்லி பார்த்தோம். அந்த மெல்லிய வஸ்திரத்திலே சுற்றப்பட்டு அந்த யோசேப்பு என்ற மனிதன் பிலாத்தினிடத்துல பெர்மிஷன் வாங்கி கல்லறைக்குள்ளாக வைத்தார். இன்றைய நாளில் அவர் பரதேசியில காணப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக நம்ம பார்க்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 46வது வசனத்தை வாசிப்போம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு சொல்ல இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் இல்லையா. மூன்றாவதாக அவருடைய ஆவி, அந்த இடத்துல பிதாவை கூப்பிடுகிறார் இல்லையா. கடைசியாக இந்த சிலுவை தியானத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஆவியை பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுக்கிறார் இல்லையா. அப்போ அந்த அவருடைய ஆவி எங்க இருந்தது அப்படின்னா பிதாவின் சன்னிதானத்திலே அவர் அந்த இடத்துல காணப்பட்டார் என்று சொல்லி அறிந்து கொள்ளும். இந்த மூன்று காரியங்களை நாம அறிந்து கொள்கிறவர்களாக காணப்படுறோம். அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம்,
சிலுவையில அறிந்து புனித வெள்ளி, பெரிய வெள்ளி என்று சொல்லி அந்த நாளில் அந்த 7 வசனங்களை தியானித்து அதை கடந்து சென்று விட்டு அதுக்கப்புறமா நேரம் ஈஸ்டர் ஒரு வெற்றி நாளாக நம்ம அதை கடைபிடித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறது. அப்போ இந்த ஆவியிலே கர்த்தர் என்ன செய்தார்? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு ஆழ்ந்த சத்தியம். சில காரியங்களை நம்ம தியானிப்போம். கர்த்தர் நம்மை அறிந்து கொள்ள அவர் உதவி செய்வார் இல்லையா? நீங்க வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை வாசிப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18, 19. கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். இது பாத்தீங்க அப்படின்னு 20 மாசத்துல அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் ஆவியிலே எங்க போனாராம்? இப்படியாக மரித்திருந்த மக்களுக்கு, அந்த ஆவிகளாக இருந்த அந்த மக்களுக்கு அந்த ஆவியினாலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது இல்லையா? அதுதான் நம்ம சொல்றது இல்லையா? அவர் எந்த ஒரு ஆத்மாவும் அழிந்துவிடக் கூடாது என்ற ஒரு காரியம் இல்லையா? சுவிசேஷத்தை எப்படியாவது சொல்லிவிட வேண்டும் என்ற ஒரு காரியம் இல்லையா? அப்படியாக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஆவியிலே வெளிப்பட்டு என்ன பண்ணாராம்? அவர் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்தார். இந்த காவலில் இருந்த ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் சமயம் கிடைக்கும் போது, எப்படியாவது வாய்ப்பு கிடைக்கும் போது எந்த ஒரு ஆத்மாவும் அழிந்துவிடக் கூடாது என்ற அந்த வாஞ்சை நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். இன்றைய நாளிலே இதை நாம் மையமாக வைத்து செயல்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும் இல்லையா? அநேக நேரங்களில நம்ம என்ன பண்றோம்? ஒரு ரொட்டீன் லைஃப் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு வழக்கமான வாழ்க்கை வாழ்கிறவர்களாக காணப்படும். அந்த கர்த்தர் இன்றைய நாளிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அந்த கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும். கடைசி நிமிடம் வரை அவர் ஏதாவது ஒரு காரியத்தை நம்மிடத்திலே செய்யும்படியாக அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அறியப்படுகிறது இல்லையா? அதே போல எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எபேசியர் 4:4ஆம் அதிகாரம், மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? ஆமென். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எபேசியர் 4:8 அவர் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்பே பூமியின் தாழ்விடங்களே இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது பாதாளத்திலே இருந்த மனிதர்களுக்கு, அந்த ஆவிகளுக்கு கர்த்தர் அந்த நாட்களிலே அவர் சிறைப்படுத்தியிருந்தவர்களை விடுவிக்கும்படியாக அவர்களுடைய காரியங்களை அவர் அந்த நாளிலே செய்தார் என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல அறிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல 1 கொரிந்தியர் 15:20 மரித்தோர் இடத்திலிருந்து இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? முதலாவதாக இம்மட்டுமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வேதாமத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா யாரும் அந்த உயிர்த்தெழுந்த காரியத்தை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் மரித்தவரிலிருந்து உயிர்த்தெழுந்தார், முதலாவதாக உயிர்த்தெழுந்தார். அவர் திரும்ப வருகையில நாமும் அவரோட அந்த உயிர்த்தெழுதல அந்த அனுபவத்துல திரும்ப அந்த அனுபவத்திற்குள்ள கடந்து செல்வோம் என்று சொல்லி நம்ம அந்த 1 கொரிந்தியர் 15 நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில கல்வாரி சிலுவையை குறித்துதான தியானத்துல நம்ம இருக்கும்போது கர்த்தர் நமக்காக அனைத்து காரியங்களையும் செய்து முடித்திருக்கிறார். அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்து முடித்திருக்கிறார் இல்லையா? நம்ம நினைக்கலாம் இந்த நாளில் இது ஒரு ரொட்டீன் அனுபவம் இல்லையா? ஆனால் அப்படி கிடையாது. இது ஒரு சடங்காச்சாரம் கிடையாது. ஒவ்வொரு முறையும் நாம் இதுல அவருக்குள்ளாக பலப்படுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் இல்லையா? நான் ஒரு கேள்வி உங்க இடத்துல கேட்கிறேன். நம்ம லென்த் பீரியட் இல்லைன்னா தபசு காலம் இல்லைன்னா இந்த உபவாச நாட்கள் 40 நாள் அனுபவிக்கிறோம், இது பண்ணி கொண்டு இருக்கிறோம், கடைபிடித்துக் கொண்டு இருக்கிறோம். இது ஏன் நம்ம இந்த சிலுவை தியானத்தை ஒட்டி இல்லைன்னா இந்த கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்துவை அடிக்கப்பட்ட நாட்களில் இதை அனுசரிக்கிறோம்?
இது ஆக்சுவலா இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில எப்போ நடந்தது? சிலுவையில் அறையப்படுகிற நேரத்தில் நடந்ததா? எப்போ நடந்தது? அவர் 40 நாள் உபவாசம் இருந்த காரியம் சொல்லுங்க. பாலைவனத்தில் நடந்தது. எப்போ நடந்தது? ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இல்லையா? ஆனா நம்ம சில காரியங்களை வைத்து நம்ம அதை நம்ம இதோட இணைத்து நம்ம அந்த ஒரு சிலுவை தியானத்தோடு நம்ம இணைத்து இந்த லெந்து காலங்களே தியானித்துக் கொண்டிருக்கோம். இது எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த 40 நாட்கள் நம்முடைய சுயத்தை வெறுத்து கர்த்தரிடத்துல நம்மை முழுமையாக அர்ப்பணித்து பழைய மனுஷன் நமக்குள்ளாக சிலுவையில் அறையப்பட வேண்டும் இல்லையா? நம்முடைய மாம்ச சரீரம் சிலுவையில் அறையப்பட வேண்டும், மாம்ச இச்சைகள் சிலுவையில் அறையப்பட வேண்டும். இப்படியான காரியங்கள் சிலுவையில் அறையப்பட்ட பின்பு நாம் புதிய மனிதனாக உருவெடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இந்த ஊழியத்தின் அனுபவம் புதிதாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அவர் எப்படியாக 40 நாள் உபவாசித்திருந்து ஊழியத்தை ஆரம்பித்தாரோ அதே போல இந்த தபசு நாட்களிலே நம்மை ஒரு உயிர்ப்பித்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக அவருக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய மாம்சம், நம்முடைய சிந்தை, சுயம் எல்லாவற்றையும் சிலுவையில் ஒப்பு கொடுத்து இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் இந்த 3 நாட்களில் நம்ம அவரிடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம என்ன பண்ணணுமா? நம்முடைய புதிய ஓட்டத்தை துவங்குறவர்களாக எப்படி இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்தாரோ அதே போல நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையில அவரோடு இருக்கிற உறவுல, அவரோடு இருக்கிற ஐக்கியத்துல, அவருக்கென்று செய்ய வேண்டிய காரியங்களில நாம் உண்மை உள்ளவர்களாக ஓடுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக காணப்படுகிறது. அநேக நேரங்களில நாம் அதை செய்ய தவறு விடுகிறோம் இல்லையா? கர்த்தரை நாம் எதுக்காக தேடுகிறோம்? ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்காக, ஒரு நன்மை வேணும், இல்லை திருமண காரியத்திற்காக, இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆசீர்வாதம் பொருளாதார தேவைகளுக்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, இல்லை ஒரு வீடு கட்டணும், நிலம் வாங்கணும் இப்படின்னு சொல்லி அநேக தேவைகளுக்கு நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாக இல்லாதபடி நாம் என்ன நினைக்கிறோம்? அவர் எனக்காக வந்தார், எனக்காக ரத்தத்தை சிந்தினார், நான் அவருக்காக என்ன செய்ய வேண்டும் இல்லையா? சாமுவேல் செய்த ஜெபம் தான். கர்த்தாவே, சாமுவேல் என்ன ஜெபம் செய்தார்? முதல்ல கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறது. இதை தான் நம்ம செய்யணும் இல்லையா? நீங்க ஜெபிக்கும் போது, உங்களுடைய தனிப்பட்ட ஜெபம் செய்யும் போது ஜெபிச்சுட்டு அநேக நேரங்களில் நம்ம ஜெபம் என்ன? முழங்கால் போட்டோன்னே என்னை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எனக்கு இந்த சுகத்தை தாங்க, ஹாஸ்பிட்டல் அவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுங்க, இது வேணும் அது வேணும், ஒரு லிஸ்ட் தான் நம்ம போடுகிறோம் இல்லையா? என்றைக்காவது நாம் ஜெபிக்கும் போது கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், நீங்க என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க, அதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோமா? இன்றைய நாளில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில முடிந்தது என்று சொல்லும்போது அவர் என்ன பண்றார்? அவர் செய்து முடித்த காரியங்களை அவர் பிதாவிடத்துல ஒரு பட்டியல் போட்டு அவர் ஒப்பு கொடுத்து முடித்து விட்டார். எல்லாத்தையும் முடித்துட்டு, எந்த ஒரு காரியத்துக்காக நீர் என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பினீரோ அதை நான் செய்து முடித்தேன் என்று சொன்னார். அதே போல நாம் இந்த உலகத்திலே கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தை செய்யவில்லை என்று சொன்னால் நம்ம ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப், அதாவது ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக இருப்போமா என்று சொன்னால் அது நிச்சயமாகவே அது ஒரு கேள்விக்குறி இல்லையா? அதனால இன்றைய தினத்திலிருந்து நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வேண்டும். ஜெபிக்கும் போது நாம் கேட்க வேண்டும், கர்த்தாவே சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன் இல்லையா? நம்ம பேசும்போது, நம்ம கேட்கும்போது கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். அந்த கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நம்ம கேட்கிற அனுபவம் வேணும் இல்லையா? நம்ம ஒரு ஃபோன் எடுத்து நம்ம பேசுறோம், அடுத்த சைட்ல இருக்கிறவங்க ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணோம், ஓகே ஆமா இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாதான் நம்ம பேசுனது கேட்டது அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லையா? நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் ஆமா இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாரா இல்லையா? நம்ம பேசும்போது, நம்ம இப்போ ஃபோனில் பேசிட்டு நம்ம அடுத்தது என்ன சொல்லுவோம்? நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? நீங்கள் ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது என்னைக்காவது நம்ம கர்த்தர் இடத்துல நம்ம ஜெபிக்கும் போது கேட்டுருமா, ஏசப்பா நீங்கள் ஏதாவது சொல்லணுமா என்கிட்ட, நான் ஏதாவது செய்ய வேண்டியிருக்கா? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? ஒரு சின்ன பிள்ளைங்கிட்ட நம்ம கேட்குற மாதிரி விளையாட்டுத்தனமாக இருக்கும், ஆனால் இதுதான் நிதர்சனம், இதுதான் உண்மை இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் தேவை, நம்முடைய ஜெப வாழ்க்கையில மாற்றம் தேவை.
இன்றையிலிருந்து அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளாக கடந்து வர வேண்டும். ஒருவேளை நான் கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்கலையே, கர்த்தர் எப்படி என்கிட்ட பேசுவாரு, என்கிட்ட எல்லாம் பேசுவாரா அப்படின்னு சொல்லி அநேகருக்கு கேள்வி இருக்கும். ஆனால் கர்த்தர் ஒவ்வொருவரோடும் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் இல்லையா? அவர் சர்வ வல்ல தேவன் இல்லையா? நம்ம தாழ்த்தி நம்ம ஜெப நேரத்துல குவைட் டைம் என்று சொல்லுவாங்க, ஒரு அமைதி நேரம் தேவை. நம்ம ஒரு 15 நிமிடம் ஒரு இடத்துல தனிமையாக இருந்து ஜெபிக்கிறோம்னா ஒரு 5 நிமிடம் நம்ம கண்களை மூடி அவர் என்ன சொல்லுகிறார், அவர் என்ன காரியங்களை சொல்லுகிறார் என்று சொல்லி அதை தியானித்து எழுதுகிற பழக்கம் நமக்கு வேண்டும். ஜெபம் பண்ணும்போது நீங்கள் வீட்டில் பைபிள் வாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு நோட் புக் வைத்து அதில் எழுதுகிறவர்களாக கர்த்தர் என்ன காரியத்தை வெளிப்படுத்துகிறார், நான் எதை செய்ய வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பழக்கம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் அறிந்து கொள்ளப்படுகிறது இல்லையா? இது முக்கியமான ஒரு காரியம். கர்த்தரோடு பேசுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை என்று சொல்லி பார்க்கிறோம். நான் ஏற்கனவே இந்த உதாரணம் சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் இந்த உதாரணம் சொல்றேன். ஆபிரகாம் வெகு நாட்களுக்கு பின்பாக குழந்தை செல்வத்தை பெற்றுக்கொண்டார்ல. ஈசாக்கு கொண்டு போய் என்ன பண்ண சொல்றாரு, பலியிட சொல்றாரு. நம்ம உலக காரியமாக தானே நம்மளுக்கு எப்படி இருக்கும், பதஷ்டமாக இருக்கிறோம். ஐயோ என்ன பண்றது, வீட்டுக்கு போனா சாரா கேட்பாங்களே, என்ன பண்ணுவாங்க, எப்படி பையனை எங்க போட்டு வந்தீங்க, எங்க விட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டம் இருந்தது. ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணாரு, அங்க போறாரு, பலிக்கான காரியங்களை இது பண்றாரு, கத்தியை தூக்கி வெற்ற சூழ்நிலையில கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு கேட்டது இல்லையா? ஒருவேளை அவர் பயத்துல இருந்திருந்தா, நான் வீட்டுக்கு போனேன் என்ன சொல்ல போறேன், கீழே போனா வேலைக்காரங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டத்துல இருந்தா கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்காங்க இல்லையா? ஒரு அந்த இடத்துல தவறான. அதனால நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரோடு இருக்கிற உறவு, பயம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. பயத்தை கர்த்தர் எடுத்து போட்டுட்டார். கல்வாரி சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார் என்று சொன்னால் பயத்தை எடுத்து போட்டுட்டார். சத்ருவினுடைய தலையை நசுக்கி ஜெயத்தை கொடுத்தார். இந்த பயம் கொண்டு வர்றது யாரு, சத்ருவான. சத்ருடைய தலை நசுக்கப்படுறது. அதனால பயப்பட தேவையில்லை. நம்ம கர்த்தரோடு இருக்கிற உறவுல அந்த கம்யூனிகேஷன்ல நன்றாக இருக்க பலன்பட வேண்டும். அவர் நம்மோடு பேசுகிற காரியத்துல நம்ம பலப்பட வேண்டும் இல்லையா? சரி, நம்ம நேரம் குறிக்கிறபடினால ஒரு 5 காரியங்களே நாம் வேகமாக தியானித்து நம்ம முடிக்க இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய கடமைகளை அவர் செய்து முடித்தார் இல்லையா? அதுதான் இந்த காலத்துல இந்த 3 நாள் தியானத்தில் அது முக்கியமான ஒரு பகுதி. அவர் தன்னுடைய பங்கை செய்து முடித்தார். நாம் என்ன செய்ய வேண்டும், இதுதான் ஒரு கேள்வி. நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் செய்தது போல, அவரை போல நாமும் மாற வேண்டும், அவரை போல நாமும் செய்ய வேண்டும். அவர் விட்டு சென்ற பணியை நாம தொடர வேண்டும் இல்லையா? முதல் காரியம், நாம் பரிசுத்தராக மாற வேண்டும். நீங்களும் பரிசுத்தமாகுங்கள் என்று சொல்லி வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம். லேவியர் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம். பழைய ஏற்பாட்டிலே 150 பக்கம் 19. ஆமென். இன்னொருத்தர் நீங்க 1 பேதுரு 1:15-16 எடுத்து வச்சீங்க. 1 பேதுரு 1:15-16. கர்த்தர் இந்த காலத்துல என்ன சொல்றாராம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இல்லையா? பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாகும்படியாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? நமக்கென்று ஒரு அளவுகோல் இல்லை. நம்ம வந்து உடனே மற்றவங்க மேல கம்பேர் பண்ணி பார்ப்போம். இதுதான் நம்மளுடைய உலக நடக்க. 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 2 பேரும் அழகா பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க பிரதர்ஸ் இல்லையா? அவர் சொல்றாரு, அவரு அப்படி இருக்கிறாரு, நான் அவரோட நான் பெட்டர். இவர் சொல்றாரு, நான் அவரோட நானே பெட்டர் அப்படின்னு. அப்படி நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. நம்முடைய ஸ்டாண்டர்ட் இல்லையா? நான் வந்து 80 மார்க்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அடுத்தது 90 மார்க்ஸ் எடுக்கணும். அதுதான் நம்மளுடைய ஸ்டாண்டர்டா இருக்கும். நான் 80 எடுத்துட்டேன், என் கூட இருக்கிறவங்க 70யோட நான் 80 பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காம்ப்ரமைஸ் ஆகுறவங்களாக காணப்படும். அப்போ நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் எப்படியாக காணப்பட வேண்டும், வளர்கிறதாக காணப்படும். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாக இருக்கும். 1 பேதுரு 1:15-16 படிங்க. நம்மை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை தெரிந்தெடுத்தவர். நம்ம ஏதோ உளையான சேட்டுல பாவத்துல எங்கேயோ இருந்த நம்மை அவர் அழைத்திருக்கிறார். பரிசுத்தராய் இருக்கிறவர் அழைத்திருக்கிறார்.
உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் ம். பரிசுத்தராய் இருங்கள். நம்முடைய நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தம் இல்லையா? ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆயத்தமாகி என்னுடைய பாவங்களெல்லாம் அறிக்கை செஞ்சுட்டு சர்ச்சில் வரும்போது நான் நல்ல பையனாக இருக்கிறேன், நல்லவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேலைக்கு போகும்போது மண்டே டு ஃப்ரைடே உலக பிரகாரமாக இருக்கிறது பிரயோஜனமற்ற வாழ்க்கை இல்லையா? நம்ம பரிசுத்தமாக இருக்கும்படி அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அடுத்தபடியாக நீங்கள் இரக்கமாய் இருக்கும்படி அவர் நம்மை அழைத்திருக்கிறார். லூக்கா 6:36 வாசிப்போம். லூக்கா 6:36. இன்னொருத்தங்க மத்தேயு 5:7 எடுத்து வச்சுங்க. லூக்கா 6:36. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிற போல அல்லேலூயா உள்ளவராய் இருங்கள். நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள்ல. இரக்க குணம் நமக்கு காணப்பட வேண்டும். பிதா நம்ம மேல இரக்கம் உள்ளவராய் இருந்தபடினாலதான் நம்ம எப்படியாக பாவிகளாய் இருக்கும்போது அவர் என்ன பண்ணாராம்? ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம இறங்க வேண்டும். இரக்க குணம் நம்ம இடத்துல காணப்பட வேண்டும். நாம் ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டோம், ஆனா மற்றவங்களுக்கு நான் நன்மை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு பிரயோஜனமற்ற காரியமாக இருக்கும் இல்லையா? மத்தேயு 5:7 பாருங்க. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம்ம இரக்கம் செஞ்சாதான் நமக்கும் இரக்கம் கிடைக்கும் இல்லையா? நம்ம முழங்கால் போட்டுட்டு கத்தாவே எனக்கு இறங்குங்க, கத்தாவே இறங்குங்க, என் குடும்பத்துக்கு இறங்குங்க அப்படின்னு சொல்லி மணிக்கணக்காக ஜெபிக்கிறதுல நான் சொல்லலை, பிரயோஜனம் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. சரியா? அப்போ நாம இரக்கம் செய்யணும். நம்ம ஒருத்தருக்கு இரக்கம் செய்யும் போதுதான் நமக்கு இரக்கம் கிடைக்கும். ஹல்லேலூயா. முதலாவதாக நம்ம பரிசுத்தத்திலே வளர வேண்டும். அடுத்தபடியாக இரக்கம் செய்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக ஒரு முக்கியமான ஒரு காரியம் இல்லையா? நாம எப்படி இருக்கணுமா? அன்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அன்பு இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம இந்த உலகத்திலே ஒன்றையும் நாம் சாதிக்க முடியாது. யோவான் 13:34-35. யோவான் 13:13 அதிகாரம் 34-35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல கர்த்தர் நமக்கு ஒரு புதிய ஒரு கட்டளை அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மள அன்பா இருக்கிறனால அவர் என்ன சொல்றாராம்? நாமும் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கிறோம். அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம்லாம் நம்மளுக்கு வேணும், அவர் கொடுக்குற எல்லா பெனிஃபிட்டும் வேணும். ஆனா நான் அவர் சொல்ற காரியத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த நேரத்துல அன்பாய் இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை ஏவுகிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தை இருக்கும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7, 8, 9. அந்த அதிகாரத்தை நிறைய பார்த்தீங்கன்னா யோவான்ல 1 யோவான்லாம் அன்பு குறித்து நிறைய காரியங்களை பார்க்க முடியும். 1 யோவான் 4. ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. அன்பில்லாதவன். அப்ப நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தாதபடி நம்ம ஜெபித்தோம், நம்ம கர்த்தர்கிட்ட ஏதோ ஒரு காரியத்தை காத்து கொண்டு இருந்தோம் அப்படின்னோம்னா நம்ம உண்மையிலே ஜெபிக்கிறது தேவனை அறியாத ஒரு ஜெபம். அல்லேலூயா. எல்லாருக்கும் விளங்கம் புரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? அன்பு நமக்கு ஒரு முக்கியம். அவர் கர்த்தர் நம்ம மேல அன்பு வைக்கல அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார் இல்லையா? நம்ம பாவிகளாக இருந்தோம், மீறுதல் பண்ணிட்டு இருந்தோம், அக்கிரமம் பண்ணிட்டு இருந்தோம், எந்த ஒரு நிலையில இருந்தோமோ அப்படியே அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார் இல்லையா? அவங்க அப்படி செஞ்சுட்டாங்க, அவங்க எனக்கு முதல்ல கெடுதல் செஞ்சுட்டாங்க, அவங்க தான் பிரச்சனையை கொண்டு வந்தாங்க, அதனால நான் அன்பு செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம காரியங்களை நாம் சொல்லுகிறவர்களாக இல்லாதபடி அன்பு செலுத்துகிறவர்களாக நம்ம காணப்படுகிறவர்களாக இருக்கலாம். நம்முடைய ஒரே பேரான குமாரன் நாம் பிழைத்திருக்கும்படி தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதுனாலே தேவன் நம்மை வைத்த அன்பை வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நாம் அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக காணப்படும். குடும்பத்துல நம்மோடு இருக்கிறவங்க, நம்மை சார்ந்து இருக்கிறவங்க, வேலை செய்கிற இடங்களில அன்பை பிரதிபலிக்க வேண்டும். அந்த கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி சிலுவையில அறையப்பட்டதனுடைய நோக்கமே அவர் அன்பை வெளிப்படுத்துவதற்காக இல்லையா? அந்த அன்பை அவர் வெளிப்படுத்தினது போல நாமும் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் இல்லையா? நமக்கு எப்படியாக ஒரு பனிஷ்மெண்ட்டோ, நம்ம சிலுவையில் அடிச்சோ
இல்லை ஒரு பணம் கட்டியோ நம்ம அன்பை வெளிப்படுத்த சொல்லுங்க. நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அடுத்தபடியாக முதலாவது பரிசுத்தமாக இருக்க வேண்டும், இரக்கமாக இருக்க வேண்டும், அன்பாய் இருக்க வேண்டும். முக்கியமாக அடுத்தபடியாக மன்னிக்க வேண்டும். நீங்களும் மன்னியுங்கள் என்று சொல்லி வேதாகமத்தில் பார்க்கிறோம். எபேசியர் 4:32. எபேசியர் 4:32 மன்னிக்கும்படியாக கர்த்தர் நம்முடைய ஒருவருக்கொருவர் தயவும் மன உருக்கமாக இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்ததை போல மன்னியுங்கள். இல்லையா? இதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரியம். மன்னிக்க முடியாதபடி நாம் ஏதாவது ஒரு காரியத்தில் சிக்கொண்டு இருக்கிறோமா? இந்த நாளில கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து முதலாவதாக சொன்ன காரியம் மன்னிக்கும்படியாகதான். தனக்கு எத்தனையோ இன்னல்களை செய்தாங்க, கொடுமைப்படுத்தினாங்க, அவர்களுக்கு அவர் மன்னித்தார். இன்றைய நாளில நாம் மற்றவர்களை மன்னிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒருவேளை ஏதோ ஒரு கடினமான ஒரு காரியம் நமக்குள்ளாக இருக்கலாம். இருதயத்தின் அடிவில் அவர்கள் செய்த பாவம், அவர்கள் செய்த குற்றம் நமக்கு ஒரு உறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைய நாளில் கர்த்தர் மன்னிக்கும்படியாக அவர் நம்மை ஏவி கொண்டிருக்கிறார். மன்னிக்கிற குணம் இது ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு மன்னிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இல்லையா? மன்னிப்பு இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்தபடியாக கடைசியாக 5வதாக ஒரு காரியத்தை நாம் பார்த்து முடிக்க போகிறோம். நீங்கள் எப்படி பண்ணுமா? ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிதாவின் எப்படி கர்த்தர் நம்ம எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அதே போல நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரோமர் 5:7. ரோமர் 15:7. ரோமர் 15. தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அவர் ஏற்றுக்கொண்ட விதமாக மறுபடியும் வாசிங்களா. நிறைய பேர் கவனிக்கல. சரி. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். இல்லையா? ஒருவேளை குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் இந்த உறவுகளில் ஒருவேளை சிறு சிறு கஷ்டங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும். ஆனா அவைகளை நம்ம என்ன பண்ணோம்? அனுசரித்து இயேசு கிறிஸ்து எப்படி நம்ம ஏற்றுக்கொண்டாரோ அதே போல நாம் அவர்களை ஏற்றுக்கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இல்லையா? அநேக நேரங்களில் நாம் என்ன சொல்லுவோம்? அவங்க முதல்ல அப்பாலஜி பண்ணட்டும், அவங்க முதல்ல மன்னிப்பு கேட்கட்டும், அவங்க ஒப்புரவாகட்டும், அதுக்கப்புறமா நான் ஒப்புரவாகிறேன். அப்படி கிடையாது. கர்த்தர் சிலுவையில் எல்லாரையும் மன்னித்தது போல நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். மற்றவர்களை கர்த்தர் கிறிஸ்து இயேசு எப்படி நம்மை ஏற்றுக்கொண்டாரோ அதே போல நாமும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்கிற அனுபவம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம இந்த நாளில் பார்க்கிறோம். இல்லையா? இன்னுமாக அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டு போகலாம். அவர் செய்த ஊழியத்தின்படியே நாமும் ஊழியத்தை செய்ய வேண்டும். அவர் எப்படியாக பகிர்ந்தளிக்கிற குணத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அதே போல மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிற குணம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். எப்படியாக இருக்கிறவைகளில் இல்லையா 2 இருந்தால் ஒன்றை கொடுக்கும்படியாக பகிர்ந்தளிக்கிறது. இப்படியாக அநேக காரியங்களை கர்த்தர் நாளிலே செய்து காட்டி சென்றிருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து வேதாகமத்தில் நமக்கு செய்ய சொல்லி இருக்கிற காரியம் எல்லாவற்றையும் அவர் பிராக்டிஸ் பண்ணது, அவர் செய்து காட்டி இருக்கிறார். எதையுமே அவர் செய்யாததை நம்ம செய்ய சொல்லல. இல்லையா? அதனால அவர் நமக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நாளை நம்ம ஜெபிப்போமா? ஒரு நிமிஷம் முடிந்தவங்க எழுந்து நிற்போம். எழுந்து நின்று நம்ம ஜெபித்து முடிக்க இருக்கிறோம். கர்த்தர் என்ற நாளில கேட்ட வார்த்தையின்படி இல்லையா நம் ஒவ்வொருவரோடும் அவர் இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இதனால ஒரு பாடலை நம்ம பாடும். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், நீ எதுவும் அணுகாது என்ற பாடல் பாடுவோமா? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், நீ எதுவும் அணுகாது.
கர்த்தாவே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின ரத்த கோட்டைக்குள்ள நாங்கள் நுழைந்திருக்கிறோம். தகப்பனே அப்பா, இந்த சபை முழுவதும் தகப்பனே நாங்கள் ரத்த கோட்டைக்குள்ள நாங்கள் நுழைந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுங்க, நீர் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுங்க. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களுடைய வாழ்க்கையில நீர் ஒரு மாற்றத்தை நீர் உண்டு பண்ண வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெப ஜீவியத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற தகப்பனே அப்பா, இந்த ஒரு சிறு ஜெபத்தை எங்களுடைய வாழ்நாளிலே நாங்கள் செய்ய தகப்பனே நீர் உதவி செய்யுங்க. நீர் சொல்லுகிற காரியத்தை உணர்ந்து செயல்படுகிற அனுபவம், நீர் சொல்லுகிற காரியத்தை உணர்ந்து செயல்படுகிற அனுபவம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சொல்லும் அடியேன் கேட்கிறேன், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி தகப்பனே உடைய வார்த்தையை அறிந்து கொள்ள, நீர் எதை எதிர்பார்க்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள அந்த இருதயத்தை நீர் அப்பா திறக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தகப்பனே, அந்த பிரகாசமான மனக்கண்களை நீர் திறக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வேதத்தை வாசிக்கும் போது தகப்பனே ஜெபிக்கிற வேளையில உடைய சத்தியத்தை கேட்கிற வேளையில கர்த்தாவே நீர் ஒவ்வொருவரும் நீங்க பேசுங்க. தகப்பனே, நீர் பேசுகிற சத்தத்தை அவர்கள் கேட்க நீர் உதவி செய்யுங்க. பிதாவின் சித்தத்தை நீர் எப்படி செய்தீரோ ஒவ்வொரு நாளும் அவருடைய சன்னிதானத்துல பிதாவின் சித்தத்தை நீர் கேட்டு செயல்படுத்தினோ அதே போல தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய சத்தத்தை கேட்டு செயல்படுத்துகிறவர்களாக மாற நீர் உதவி செய்யுங்க. தகப்பனே, உடைய வாழ்க்கையில அப்பா இல்லை என்று சொன்னாலும் தகப்பனே அப்பா நாங்கள் உமக்கென்று கீழ்ப்படுகிறவர்களாக, உமக்கென்று நாங்கள் அப்பா செயல்படுகிறவர்களாக நாங்கள் காணப்பட நீர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஒரு விஷயம் கூட எங்களை தாழ்த்தி ஒப்புக்கெடுக்கிறோம், எங்களை தாழ்த்தி ஒப்புக்கெடுக்கிறோம். தகப்பனே, உடைய சத்தத்தை கேட்கக்கூடாதபடி தகப்பனே எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு புறம்பாக அப்பா எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு குலைச்சல் உண்டாகும்படியான அப்பா உங்களுக்கு பிடித்தமில்லாத காரியங்கள், ஒருவேளை பாவமான காரியங்கள், அந்த கரத்துல தகப்பனே செய்யப்பட்டிருக்கிற காரியங்கள், எங்க இருதயத்தில் காணப்படுகிற திருக்குள்ள குணங்கள் கர்த்தாவே எங்களை தாழ்த்துள்ள கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கொல்லாத பிசாசின் கிரியைகள், பாவத்தை உண்டு பண்ணுகிற கிரியைகள் இந்த நாளில் விலகி போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு சுத்த இருதயத்தை அப்பா எங்களை சிருஷ்டிங்க, சுத்த இருதயத்தை எங்களை சிருஷ்டிங்க. அப்பா உமக்கு ஏற்ற இருதயத்தை சிருஷ்டிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிறபடினால உமக்கு நன்றி. எல்லா பாவங்களும் மறைந்து போகிறபடினால கல்வாரி ரத்தத்திலே கழுவி போடுகிறபடினால உமக்கு நன்றி. அப்பா அந்த கருத்துல தகப்பனே அந்த காரியங்களை தகப்பனே எங்களுக்குள்ளாக இருக்கிற தகப்பனே அப்பா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உமக்கு விடுத்தமில்லாத காரியங்கள், உமக்கும் எங்களுக்கு இதே சோர் போல இருக்கிற காரியங்கள், சோர் போல இருக்கிற காரியங்கள் எலிகோ கோட்டை போல முறிந்து விடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இன்றைய நாளில் ஒரு அற்புதத்தை செய்ய உமக்கும் எங்களுக்கு இடையில எந்த ஒரு தடையும் காணப்படக்கூடாது, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளக்கூடாதபடி சத்துவான வைத்திருக்கிற எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முறிந்து போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முறிந்து போகும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்துக்கு எதிராக இருக்கிற தடைகள், ஆசீர்வாதத்துக்கு எதிராக இருக்கிற தடைகள், அப்பா பொருளாதாரத்துக்கு எதிராக இருக்கிற தடைகள், பொருளாதாரத்துக்கு எதிராக இருக்கிற தடைகள், அப்பா குடும்ப ஆசீர்வாதத்துக்கு எதிராக, கர்ப்பத்தின் கனிக்கு எதிராக இருக்கிற தகப்பனே அப்பா குழந்தை செல்வத்துக்கு எதிராக இருக்கிற தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறோம். சத்துவோட காரியங்கள் முறிந்து போகும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளில் ரத்த கோட்டைக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ரத்த நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். போலாகாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ண வருகிறார். ஹalleluya. Thank you Jesus. Thank you Holy Spirit. Hallelujah. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இந்த நாளில் ஒரு அற்புதம், இந்த நாளில் ஒரு அற்புதம், வல்லமையான கர்த்தர் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் உண்டாகிறபடினாலே கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா தடைகளும் தொடர்ந்து போகிறபடினால தடைகளை தகர்த்து போடுகிற தேவன், தடைகளை தகர்த்து போடுகிற தேவன், எரிகோ கோட்டையை முடிய செய்த தேவன். ஹalleluya ஹalleluya. ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிறதான தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விலகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்திலே சமாதானத்தை தடைபடுகிற சத்துடைய முடியடிக்கப்படுகிறபடினால நாங்கள் ஜெபிக்கிறோம். கணவன் மனைவியில் இருக்கிற உறவுகளே இருக்கிற பிரச்சனை
பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதை விசைக்கிறபடினாலே உமக்கு நன்றி. யாரெல்லாம் உண்மையாக அர்ப்பணித்திருக்கிறாங்களோ, யாரெல்லாம் உண்மையாக வாங்கியிருக்கிறாங்களோ அவளுக்கு நீர் அற்புதத்தை செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. சரீரத்தை பலவீனத்தோடு இருக்கிறவங்க, சரீரத்தை பலவீனத்தோடு இந்த வியாதி நீங்களையே, இந்த கஷ்டம் நீங்களையே, இந்த வலி நீங்களையே, மற்றொரு யோசனை பண்ணிட்டு இருக்கிறவங்க கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க. Oh, thank you Jesus, thank you Holy Spirit. Hallelujah, hallelujah. நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. ஒரு விடுதலை, விடுதலை, சரீரத்தில் ஒரு விடுதலை, சரீரத்தில் ஒரு விடுதலை. Oh, thank you Jesus, ஒரு பெற்றுதலை இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். சரீரத்தில் விடுதலை. யாரெல்லாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோமோ அவருடைய சத்தத்தை கேட்போம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்திருக்கிறோமோ, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம் என்று ஒப்பு கொடுத்திருக்கிறோமோ, இந்த நாளில் சரீரத்தில் ஒரு விடுதலை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து தருகிற விடுதலை. ஹல்லேலூயா. இலவசமான விடுதலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறோங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் ஒரு அடுத்த படிக்கு நான் சொல்ல வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்கு வந்து நான் ஏதாவது ஒரு காரியத்தை நிரப்பிக்க வேண்டும். Hallelujah, thank you Jesus, thank you Holy Spirit. எல்லாம் வாஞ்சிக்கிறாங்களோ கர்த்தர் இன்று நாள் ஒரு அபிஷேகத்தால நிரப்புகிறார். புது அபிஷேகம், வரங்களை பெற்றுக்கொள்ளும்படியான அபிஷேகம். ஒரு கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க, வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. அதிகார ஒழுங்கு பிரகாசிக்கும்படியாக, அவர்களுக்கு ஒழுங்கு செய்யும்படியாக, ஆவிக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் அற்புதங்கள் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Holy Spirit. நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. அப்பாவியால் வல்லமையான வரங்களால் நிரப்புகிறதினால உமக்கு நன்றி. Thank you Lord, thank you Jesus. அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே நீர் எங்களோடு இருந்தீங்க, அதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, நன்றி, நன்றி. பிதாவின் சித்தத்தை கீழ்ப்படிந்து இந்த உலகத்தில் நீ காரியங்களை செய்து முடித்தீர். ஹல்லேலூயா. தகப்பனே இன்றைய நாளிலிருந்து நாங்கள் உம்முடைய சித்தத்தை கேட்டு அறிகிறவர்களாக கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று தகப்பனே எங்களை தாழ்த்தும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யாரெல்லாம் அர்ப்பணித்திருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வாஞ்சியோடு வந்திருக்கிறாங்களோ கர்த்தர் நீர் அப்பா ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறேன் நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நீர் பெருக செய்யுங்க அப்பா. இந்த சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே பாஸ்டருக்காக, பாஸ்டருக்காக, குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னுமாக வல்லமையாய் பிரகாசிக்க, எழுந்து பிரகாசிக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. நீர் அப்படி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். விஷபமாக்காக, செல்லமாக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விஷபையாக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிங்க. அநேக இடங்களுக்கு தகப்பனே சத்தியத்தை எடுத்து சொல்றாங்க. தகப்பனே நீர் பாதுகாவலை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. எடுத்து இன்னுமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கருத்துல ஒப்பு கொடுத்து சொல்லிருக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க. மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. அதை தாழ்த்தி ஒப்பு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை பேசியிருக்கிறார். நம்மளை உருவாக்கி ஆண்டவருக்கு பயன்படுகிற பாத்திரமாக நம்மை நிறுத்துவார். அல்லேலூயா. 2வது நாள் கூட்டத்தில் நம் தேவனை கொண்டு வந்து எல்லா பகுதியும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தந்ததற்காக, தொடர்ந்து தேவன் நம்மை நடத்த போகிறதுக்காக, தொடர்ந்து நாளை கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக, காலை 6 மணிலிருந்து 9 மணி இருக்கிற உயிர்த்தெழுந்த ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தர போவதற்காக எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா ஸ்தோத்திரம். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறோம், அதிசயங்களை செய்கிறோம். ஆண்டவர் நன்றியான காரியங்களை செய்கிறோம். ஆண்டவர் கிருபையாய் நடக்க போகிறவர். கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். பேசின வார்த்தையை நமக்குள்ளாக தேவன் கிரியை செய்து நம்மளை உருவாக்கி கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் பயன்படுத்த போகிறார். உங்களை ஒவ்வொருவரையும் தேவன் பயன்படுத்ததான் இந்த மாணவர்களை ஆண்டவர் பேசியிருக்கிறார். பேசி தேவனுடைய வார்த்தை கொடுத்த அருமையான மங்கள்ராஜ் ஐயாவையும் அவருடைய மனைவியையும் அருமையான அவருடைய 2 பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாக்கும்படி, கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, இன்னும் வல்லமையாய் பல இடங்களிலே கர்த்தர் பயன்படுத்தும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு நேராக கரங்களை உயர்த்தி அவர்களுக்காக ஒரு விஷயம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ண பார்க்கலாம். அவர்கள் மூலமாக தேவன் அநேக காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். இன்னும் அநேக காரியங்களை இந்த குடும்பம் குடும்பமாய் சேர்ந்து ஆண்டவருடைய பணியை செய்ய, ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு உதவிகரமாக இருக்க, கர்த்தருடைய மகிமை அவர்களை சூழ்ந்து கொள்ள, அவர்கள் போக்கிலும் வருகிலும் அவர்கள் செய்கிற அனைத்து காரியங்களும் ஆண்டவருடைய கரம்
இருக்கும்படியாக எல்லா ஸ்தோத்திரத்தை அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அருமையான ஐயா குடும்பத்துக்காக தாமோதரன் ஐயா அவர்கள் ஒரு சிறிய ஜெபத்தை செய்வார்கள். ஜெபிப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். உம்மை நோக்கி பார்த்த முகமெல்லாம் பிரகாசம் அடைந்தது. இந்த நாளிலே வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகத்திலே பிரகாசிக்க செய்ய பெரிய கிருபைகளை நீ மறந்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தை கொண்டு வந்த தாசனுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முழு குடும்பம் இன்னும் அதிகமாக 1000 ஜனங்களுக்கு அவர்கள் வார்த்தையை கொண்டு செல்ல அவளை இன்னும் அபிஷேகத்தான ஆவினால நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எனக்கு ஒரு மொழி சாப்பிதான் அவனை கலப்படுவேன் சொல்றேன். முழு குடும்பங்களை கட்ட ஆசிரியர்கள் உன் கைகளுடைய பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாருன்னு சொல்லி இன்னும் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள கட்ட ஒரு கிருபையை அளிப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் வல்லவராய் பயன்படுத்துவாராக பாதுகாப்பானாக. ஆமென். ஒரே ஒரு அறிவித்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். அல்லேலூயா. காலை சரியாய் 6 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள உயிர்த்தெழுந்தல் ஆராதனை முடியும். பாடுகிற பிள்ளைகள் நேரத்தோடு சீக்கிரமாய் வந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மாலை 3வது நாள் கூட்டம் நடைபெறும். சீக்கிரமாய் வந்து பாடக்கூடிய பிள்ளைகள், கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புகிற பிள்ளைகள் சீக்கிரமாக வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த கூட்டங்களுக்காக அநேக தேவைகளிலிருந்து கர்த்தர் எல்லா தேவைகளை சந்தித்து அற்புதமாய் 2வது நாள் கூட்டத்தை ஆண்டவர் நடத்தி முடித்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. 2வது நாள் கூட்டத்தில் வந்து கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்தி கர்த்தரை ஆராதித்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். உங்களை தேவன் இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி கடைசி பிசப்பையா ஜெபித்து முடிப்பாங்க. அது மாத்திரமல்ல, இந்த இன்றைக்கு சீக்கிரமாக சாப்பிட்டு உதவி செய்கிற பிள்ளைகள் பல்வெல்லாம் கட்டி ஆலயத்தை அழகுபடுத்திட்டு நீங்கள் போகும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. அதனால் கொஞ்சம் வேகமாக அழகாக சாப்பிட்டு எல்லாரும் உதவி செய்வீர்களானால் அது டக்குன்னு நம்ம முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் காலையில் ஆராதனைக்கு வருவதற்கு அது உதவியாக காணப்படும். அல்லேலூயா. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இருந்து எல்லாரும் அழகாக நீங்கள் சாப்பிட்டு ஆண்டவருடைய நாமத்தை துதித்து நீங்கள் கடந்து செல்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நாம் ஜெபித்து முடிக்கலாம். பிஷப் ராஜையா அவர்கள் வந்து ஜெபித்து முடிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே வந்து நம்மை ஆசீர்வதித்தார், வசனத்தோடு பேசினார். எல்லாரும் சொந்தமாய் ஸ்தோத்திரம் பண்ண. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்றைய கூட்டங்கள் ஆசீர்வாதமாய் இருந்தது. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பாடல்கள் சகல காரியங்களும் ஆசீர்வாதமாய் இருந்தது. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சரி, நல்ல ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு 100 ஸ்தோத்திரம், உமக்கு 1000 ஸ்தோத்திரம், உமக்கு 1,00,000 ஸ்தோத்திரம், உமக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி கோடி ஸ்தோத்திரம். எண்ணற்ற ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து உள்ளத்தின் ஆழத்தில் நம்முடைய அன்பினாலே துதிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். நாளை கூட்டங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரை மாலை கூட்டத்தில் திரளான மக்களை கொண்டு வாரும். செய்திகளை ஆசீர்வதித்து தாரும். எல்லா மக்களும் ஆசீர்வாதம் பெறட்டும். காலை உயிர்த்தெழுதல் ஆராதனை ஆசீர்வதித்து தாரும். எல்லாரும் குடும்பமாக வரணும். எல்லாரிலையும் கூட்டு ஆண்டவரை நம்மை சந்திக்க வரணும். ஆண்டவரை அற்புதம் செய்யும் புதிய ஆத்மாக்களை கொண்டு தாங்க. இந்த ஊழியத்தை செய்வதற்கு வேண்டிய பொருளாதாரத்தை தொடர்ந்து தாங்க. வானத்து பலகைகளில் திறந்த இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் அற்புதம் செய்யும். வல்ல நாமம் மகிமைப்படட்டும். கடந்த நாட்களில் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், எல்லா உதவிகளுக்காக ஸ்தோத்திரமானது. ஊழியத்துக்காய் கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற எல்லாரையும் கரம் நீட்டி தொட்டு உடைய நன்மைகள்னால, பாக்கியத்தினால, சுகத்தினால, பலத்தினால, சமாதானத்தினால, தீர்க்காயுசினால நிரப்புவீராக. ஆசீர்வாதம் இதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெயர் பெயராய் தொட்டு ஆசீர்வதி. இன்னைக்கு இந்த ஆகாரத்துக்கு உதவியாக இருந்த செய்த எல்லாரையும் ஆசீர்வதி. திருப்தியாக எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்க கர்த்தர் நடத்தின அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஆண்டுகிறேன். தொடர்ந்து இந்த காரியங்களை செய்வதற்கு தேவக்கரம் கூட இருந்து நன்மை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். நம்முடைய
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு இன்றைக்கும் என்றைக்கும் இயேசுவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. துதி மகிமை எங்கள்